வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. குழந்தை பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்க. அதாவது விசுவாவசு வருடம் தை மாதம் 25ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டுக்க நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலையும், சந்திராசிரமமாக அமையக்கூடியது ரிஷபராசிங்க. சரிங்களா? நட்சத்திர நாம எழுத்துக்கள் ரூ, ரே, ரோ, தா. இந்த பேர் நாமெல்லாம் தாராளமாக வைக்கலாங்க. திடீர்னு பார்த்தோம்னா சப்தமியும், யோகம் கண்ட யோகமும், கரணம் பார்த்திங்கன்னா பத்தரை கரணமும், ஆட்சி நீச்ச கிரகங்கள் இல்லை, உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் இருக்கார். பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா காகம் தான். குபேர புள்ளி பூராட நட்சத்திரம் 2 தனுசுலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா சதய நட்சத்திரம் கும்பராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் 1 மிதுன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. எடுத்த உடனேயும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாவே ராகுவோட சாரத்தில் தான் தசாபுத்தி நடக்கும். அப்போனா ராகு தசை ஒரு 18 வருஷம், பிறக்கிற நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையலாங்க. அதுக்கப்புறம் வர்றது குரு தசை 16 வருஷமும், சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும். கிட்டத்தட்ட இந்த தசாபுத்திகள்லாம் சரிங்களா நல்ல லக்னத்தில் அமைஞ்சிட்டா அம்மா அப்பாவுக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சரிங்களா? மனக்கசப்புகள் சரியாகும். நல்ல சேர்ந்து வாழக்கூடிய யோகம் அதிகரிக்கும். நல்ல தந்தைக்கு வருமானத்தை கொடுக்கும், தாய்க்கும் வருமானத்தை சேர்த்தி கொடுக்கும். குடும்ப சொத்துக்களை பெருக்குங்க. சரிங்களா? ஒரு 50 ஆண்டு காலம் அவங்களும் குழந்தைகள் வளர்ந்து அவங்களுக்கு நாளைக்கு திருமணமாகி அவங்களுக்கு பேரம்பேத்தியை பார்த்து வாழ்கிற வரைக்கும் நல்ல நற்பலன்களை கொடுக்கும் ஒரு சில லக்கணங்கள். ஒரு சில லக்கணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளையும் போட்டு வதைக்கும், அப்பா அம்மாவையும் வதைக்கும். நல்ல லக்கணமாக இருந்ததுன்னா குழந்தைகளோட கல்வி பெருகுங்க, செல்வம் பெருகும், தனலாபம் கூடும். அடுத்தது அவங்க திருமண வாழ்க்கை அருமையாக இருக்கும். அவங்க தொழில் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நல்ல லக்னங்கள். ஆகாத லக்னங்களில் அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டையை கொடுக்கணும், பிரச்சனையை கொடுக்கணும், பிரிவை கொடுக்கணும். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கணும், சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணணும், இந்த குழந்தைகளோட வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை கொடுக்கணும். அப்படி எந்தெந்த லக்கணங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். 1 மேச லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், விருச்சிக லக்னம், மகரம், கும்பம். கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 8 லக்னத்தில் குழந்தை ஒன்று சுபமாக பிறந்தாலோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் எடுத்தாலோ என்ன பண்ணும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில் முதல்ல வெறுப்பத்தான் மேலே பார்க்கும், தொழிலில் நட்டத்தை கொடுக்கும், பணங்காசு வருமானம் இல்லாமல் போகும். இதனால் குடும்ப சண்டை அதிகரிக்கும், கடனை அதிகப்படுத்தும், இல்லைன்னா ஒன்று விபத்துக்களை கொடுத்து நோய் நொடியை கொடுக்கலாம், மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாம். இது எல்லாத்தையும் இந்த 8 லக்கணங்கள் கொஞ்சம் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சார். இல்லை நாங்கள் நல்ல லக்கணம் பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம், ஏன்னா ஆப்ரேஷனுங்கிற சூழ்நிலை தான் இப்போ எல்லாத்துக்கும் போயிடுச்சு, அதனால் நல்ல லக்கணம் பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 4 லக்கணம் மீதி லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க. உங்களுக்கு அப்படி எது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இப்போ ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பலன் என்ன மாதிரி இருக்கும்? அது சுகமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், அதெல்லாம். இது என்ன மாதிரி பொது பலன்களை என்ன மாதிரி கொடுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துக்கிறா அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். சில சமயம் சகோதரனால் கொஞ்சம் பிரயோஜனத்தை தடை பண்ணுங்க. அடுத்து பிறக்கிற சகோதரன், இவங்க தான் முதல் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அடுத்து பிறக்கிற சகோதரனை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இது கொண்டே நிறுத்தும். அப்படி பிறந்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தந்தைக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலையும், நாளைக்கு இந்த குழந்தைக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்குங்க. சரிங்களா? போனால் எங்கே போனாலும் அதிகாரம் இருக்கும், அப்பாவுக்கு அரசியல் ஈடுபாடை கொடுக்கலாம். சரிங்களா? தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி இந்த குழந்தைக்கு தான் பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. சரிங்களா? பூர்வீக சொத்துக்களும் பயன்படக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குது. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரி, தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ஒரு சில நேரத்தில் அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரலாங்க, கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம். குழந்தைக்கு இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? நூல் துணி சம்மந்தப்பட்டதும் வீட்டில் யாரும் வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா தாராளமாக படிக்கலாம், இல்லை குழந்தையே படிக்குது பின்னாடி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? பிள்ளையோட 12 வயசு வரைக்கும் அம்மாவுக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். குழந்தைக்கு 12 வயசுக்கு மேலே குழந்தைக்கு அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் செய்யுங்க. இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தானா நல்லா இருக்கும். அவன் நேரம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும், இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பும், அரசு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. குழந்தைக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை,
கண்ணில் இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை இத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நாளைக்கு இவன் மனைவி கல்யாணம் பண்ணுறா, மனைவி வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலையோ வீட்டில் அதிகாரத்தை அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய அமைப்போ, இவனோட நேரம் அப்பாவுக்கு விபத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. வைகாசிக்கு மேலே இதெல்லாம் தந்தைக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போனா சுப செலவுகள் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் இதையும் கொடுக்குது, விபத்தையும் சேர்த்தி கொடுக்குது. உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனைகளை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தை பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலங்கள் வந்து சேருமா அப்படின்னா அதுதான் இடம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், விபத்து யோகமும் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் நல்லாயிருக்கும். தொழில் மாற்றக்கூடிய யோகமும் இல்லை புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் எல்லாமே வந்து சேருது. ஒரு சில பேர்த்துக்கு தோட்டம் துறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேருதுங்க. சரிங்களா? குழந்தை பிறக்கிற நேரம் வீட்டில் ஆடு மாடு இருந்தது அப்படின்னா அதுகளுக்கும் கொஞ்சம் மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு புத்துக்கன் கோயிலுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்ச அடசல் ஒன்று போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஓடிட்டு இருக்கிறது ராகு, அதனால தான் வைங்களேன். இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நம்ம குறுகிய குறைந்த கட்டணம் தான் நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். 200 தான் ஒரு ஜாதகத்துக்கு நிர்ணயிச்சிருக்கோம். மற்றவங்களாம் 500 வரைக்கும், 1000 வரைக்கும், 5000 வாங்குறவங்களும் இருக்காங்க. நம்ம துல்லிய பலனை கொடுத்துக்கிட்டு 200 தான் சார்ஜ் பண்ணுறோம். தேவையானவங்க இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வெற்றிக்குண்டான வழிக்கு இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். நன்றி, வணக்கங்க.